அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்புகொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் அக்டோபர் மாதத்துக்கான மைத்திர முகூர்த்த தேதியும் நேரத்தையும் பார்க்கலாங்க. மைத்திர முகூர்த்தத்தோட சிறப்புகளை பற்றி தெரியாதவங்களுக்கு சிறு விளக்கத்தை கொடுத்துட்டு மைத்திர முகூர்த்த நேரத்தை பார்க்கலாங்க. மைத்திர முகூர்த்த நேரங்கிறது மற்ற முகூர்த்த நேரத்தை போலவே இதுவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. மற்ற முகூர்த்த நேரமெல்லாம் கல்யாணத்துக்கோ காதுகுத்துக்கோ அல்லது புகுமனை புது விழாவுக்கோ பயன்படுத்துவோங்க. மைத்திர முகூர்த்த நேரத்தை கடன் அடைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோங்க. சாஸ்திர நூல்களை எழுதிய முன்னோர்கள் தீராத கடன் சுமையிலேருந்து மீள்வதற்காக நமக்கு ஒரு யுத்தியை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுதாங்க மைத்திர முகூர்த்த நேரங்கிறது. இந்த நேரத்தில் கடனோட ஒரு பகுதியை செலுத்தும் போது படிப்படியாக நம்மளோட கடன் எல்லாம் தீர்ந்து கடனே இல்லாத சூழ்நிலை உருவாகுங்கிறதாங்க நம்பிக்கை. அதனால் அதிக கடன் சுமை இருக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட தொகையை கடன் கொடுத்தவங்களுக்கு செலுத்தும் போது உங்களோட கடன் சுமையெல்லாம் வெகுவாக குறைஞ்சி கடனே முற்றிலும் நீங்கிருங்க. இது முழுக்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிற ஒன்று தாங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் மொத்தம் 2 மைத்திர முகூர்த்த நேரம் வருதுங்க. முதல் தேதி அக்டோபர் 7ஆம் தேதி வருதுங்க. அதாவது புரட்டாசி 21ஆம் தேதி வருதுங்க. நேரம்னு பார்த்தோன்னா காலையில் 8:50 நண்பகல் 11:01 வரைக்கும் இருக்குங்க. இந்த முகூர்த்த நேரமானது விருச்சக லக்னத்தில் அமையுதுங்க. 7th அக்டோபர் மார்னிங் 8:50 AM to 11:01 AM. இரண்டாவது மைத்திர முகூர்த்த நேரமானது புரட்டாசி 31ஆம் தேதி வருதுங்க. அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி மாலை 5:44 இரவு 7:31 வரைக்கும் வருதுங்க. இது மேச லக்னத்தில் அமையுதுங்க. 17th அக்டோபர் ஈவினிங் 5:44 PM to 7:31 PM. இன்னொரு முக்கிய குறிப்புங்க, கடன் செலுத்தும் போது மைத்திர முகூர்த்தத்தோட தொடக்கத்திலேயோ முடிவுலையோ இல்லாத மாதிரி கொஞ்சம் நடுப்பகுதியில் வர்ற மாதிரி பார்த்துக்கிறது இன்னும் கூடுதலான சிறப்புங்க. கடுமையான கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கு பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.